அதாவது தன்ம விசேட விபரீத சாதனத்திற்கு தன்ம விசேடம்னா உங்கள் கருத்தை சொல்லுதற்கு உரியதாகிய பொருத்தமான மேற்கோள் தான். ஆனால் அதை விபரீதமாக எதிர்நிலையில கொண்டு சேர்த்து விடக்கூடிய இக்கட்டு ஏற்பட்டுடும். இத நம்ம நடைமுறையில மேற்கோளாக சொல்றதற்கு நான் வேடிக்கையாக ஒன்றை சொல்லுவேன். ஒரு சுவையை கூட்டுதற்கு அந்த சுவைக்கு நேர் எதிரான ஒரு சுவையை சேர்த்து விடுதல். இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் பார்க்கலாம், ஒரு பழத்திலிருந்து சாறு எடுத்து அதை பருகுதற்கு கொடுக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், அந்த பழச்சாரோடு ஒரு துளி உப்பு சேர்ப்போம். அந்த ஒரு துளி உப்பு சேர்த்தல் என்பதினால் அந்த பழச்சாறினது சுவை கூடும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ வேறு விதமாக சொல்லுவோம், அந்த பழச்சாறினது சுவை கூடுவதற்காக சேர்க்கப்படக்கூடிய உப்பு அதுவே தனித்ததாக இந்த பழச்சாறினை போல சுவை தரும்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டு உப்பை மட்டும் உண்ணுவதாக இருந்தால் கிடைக்கும். அப்போ உங்களால் தரக்கூடிய விளக்கம் அதற்கு உரிய மேற்கோள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் விளக்குவதாக அமையும். அந்த எல்லையை தாண்டுகின்ற பொழுது உங்களால் காட்டின மேற்கோளே உங்களுக்கு விபரீதமான ஒன்றை தரக்கூடியதாக மாறிவிடும். அதனாலதான் தன்ம விசேட விபரீத சாதனம். அதுக்கு என்ன இவர் காமிக்கக்கூடிய மேற்கோள் ரொம்ப அழகான மேற்கோள். எப்படி சொன்ன ஏதுனா காரணம்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். விளக்கத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு காரணம் சாத்தியம், அது இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியத்தன்மையோடு இருக்கு. சாத்தியத்தன்மைன்னா அக்செப்டபிள், ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சாத்திய தன்மமாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னிடை விசேடம் கெட, தான் எது வரைக்கும் அது எடுத்துக்கொள்ளப்படுமோ அந்த எல்லை வரைக்கும் தான் அது செயல்படும். அதை தாண்டினா அதனுடைய விசேடம் கெட்டுவிடும். அதனால் விளக்கப்படக்கூடிய பொருள் புரியாமல் போய்விடும். விசேடம் கெட சாதித்தல். இது இந்த மேற்கோள் இந்த இடத்தில் பொருந்தாது என்று சொன்னதன் பிறகு சாதிக்கிறார். மேற்கோள் பாருங்க, கண் முதலோருக்கு இந்திரியங்கள். இப்ப நம்ம உடம்புல கண் 5 பொறி இருக்குன்னு இந்திரியம்னு பேரு. மெய், வாய், கண், மூக்கு, செவின்றது இந்த 5 இந்திரியங்கள் இருக்கு. இந்த இந்திரியங்கள் எண்ணில் கொஞ்சம் அந்த இந்திரியங்களினுடைய செயலை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால், எண்ணி பார்த்தால், எண்ணில் பரார்த்தம் தொக்கு நிற்றலினால் அந்த இந்திரியங்களினால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல் யார் உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுடைய 5 பொறிகள் இருக்கு. அந்த 5 பொறிகள் என்கின்ற இந்திரியங்களினால நீங்கள் 5 வகையான செயலை செய்கிறீர்கள். என்ன? கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மூக்கு நுகருகிறது, வாய் சுவைக்கிறது, உடல் தீண்டும் இன்பம் பெறுகிறது. சரி, இந்த 5 இந்திரியங்களினால் இந்த செயல்கள் நிகழ இந்த செயலினது நிகழ்வை யார் உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? உங்களுள் இருக்கக்கூடிய ஆன்மா உணர்ந்து கொள்ளுகிறதா, இல்ல உங்களுள் இல்லாததாகிய புருஷன் உணர்ந்து கொள்ளுகிறார்? இதான் கேள்வி. இப்ப ஆன்மா உணர்ந்து கொள்ளுகிறதுன்னு சொன்னீர்கள் என்றால் இந்த 5 இந்திரியங்களிலிருந்து வேறுபட்டது ஆன்மா. அப்ப இந்த 5 இந்திரியங்களினால் உணரப்படுவதையெல்லாம் ஆன்மா உணராதுன்னு பொருள். என்ன சொல்லி இருக்கோம்? ஆன்மா நிர்குணத்திற்கு உரியதுன்னு சொல்றோம். ஆன்மாவினுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு பேர் கிடையாது, ரூபம் கிடையாது. இந்த இந்திரியங்களினுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் அதன் விளைவுகளும் அதற்கு தெரியாது. அப்போ இந்த 5 இந்திரியங்களினால் உருவாக்கப்படக்கூடிய 5 வகையான செயல்களை யார் உணர்ந்து கொள்ளுகிறார்கள்?
இந்த விவாதம் யாருக்கு வந்ததுன்னு ஆச்சரியமான விஷயம். ஆதி சங்கரரும் குமாரல பட்லரும் இதை விவாதிக்கிறார்கள். யாருக்கான ஆதிசங்கரனுடைய சங்கர விஜயம் படித்திருந்தீர்கள் என்றால், ஆதிசங்கரர் சாங்கியவாதியாக இருக்கக்கூடிய குமாரில பட்லரோட விவாதம் செய்து தன் அத்வைதத்தை நிறுவுகிறார். அப்ப இதுதான் கேள்வி. குமாரில பட்லர்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். நீர் சாங்கியவாதி, ஆன்மான்ற ஒன்றை சொல்லி அது இந்த 5 பொறிகளிலிருந்து வேறுபட்டது, இந்த பொறிகளினால் நுகரக்கூடிய தன்மை அற்றதுன்னு சொல்ற. அப்போ இந்த 5 பொறிகளினால் ஏற்படுத்தப்படக்கூடிய 5 வகையான செயல்பாடுகளை யார் உணருகிறார்கள்? இன்றைக்கு வரைக்கும் தத்துவத்துல இது மிக பெரியதாகியதோ வினா எங்கன்னா சாங்கியத்துல. ஏன்னா சாங்கியத்துல இந்த ஆன்மான்ற ஒன்று இவைகளிலிருந்து வேறுபட்டது, இவைகளோடு தொடர்புடைய ஒன்று அல்ல. ஆனால் அத்வைதம் போன்று இருக்கக்கூடியவை இந்த 5 செயல்பாடுகளினால் பெறப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் அல்லது விளைவுகளை யார் உணர்ந்து கொள்ளுகிறாள்னா புருஷன்னு ஒருத்தன் உணர்ந்து கொள்ளுகிறான். ஆன்மா உணர்றது இல்லை. இப்ப உங்களால் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் உங்க ஆன்மாக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப உடனே கேட்கலாம், ஆன்மாக்கு சம்பந்தம் கிடையாதுன்னா இவ்வாறு மேற்கொள்ளப்படக்கூடிய செயல்களினால் விளையக்கூடிய நன்மை தீமையை யார் அனுபவிக்கிறது? ஆன்மா அனுபவிக்கல, வேறு யார்? புருஷன் அனுபவிப்பதினால் அதன் விளைவாக அடுத்தது ஒரு பிறவி ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த புருஷன் போன பிறவியில உங்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த 5 இந்திரியங்களினுடைய செயல்பாடுகளினால் விளைந்த நன்மை தீமை இவைகளை எடுக்கக்கூடிய புது உடல்ல கொண்டு போய் சேர்க்கிறான். ஆன்மா சேர்க்கிறது இல்லை. ஆன்மா நிர்குணம் உடையது, அதற்கு என்ற எந்த செயல்பாடும் இல்லை. அதனாலதான் இந்த ஆன்மாவை சொல்லுகின்ற பொழுது அது ஆன்மா என்பது உருவமற்றது, தனக்கு என்ற ஒரு தனி தகுதி அற்றது, அது நிர்குணமாக இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு பேரு நிர்குண பிரம்மம்னு பேர். ஆனா இந்த ஆன்மா எந்த உடலுக்குள் சென்று சேருகிறதோ அந்த உடலுக்கு உரியதாகிய நன்மை தீமைகளை புருஷன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் உருவாக்கிவிட அந்த உடலினுள் நுழைந்த ஆன்மா நிர்குணமாக இருந்த அந்த ஆன்மா சகுன பிரம்மமாக மாறுகிறது. அதுக்குதான் என்ன இலக்கணம் சொன்னார்கள்னா, பழைய காலத்துல ஒற்றுமை நயத்தின் ஒன்று என கருதினும் வேற்றுமை நயத்தின் வேறு அல்லது உயிர்னு நன்னூல் பேசியது. என்ன கேள்வி, இது நிர்குணம் உடையது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு விலங்கினது உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் ஒண்ணுன்றதுக்கு வந்துருவோம். அப்ப நாம 2 பேரும் ஒண்ணுன்னா விலங்கு ஏன் அவ்வாறு செயல்படுகிறது, நாம ஏன் அதிலிருந்து வேறுபட்டு செயல்படுகிறோம்னா இது ஆன்மாவினால் வந்த வேறுபாடு இல்லை. அதுக்குதான் நன்னூலார் எழுதினார், வேற்றுமை நயத்தின் வேறு அல்லது உயிர். உயிர் என்கின்ற பொதுவான விஷயத்தை கொண்டு இந்த உடல் இயக்கப்படுகிறதுன்னு நீ நினைக்கிற அந்த உடல் இயங்குதற்கு உயிர் காரணம்தான். ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த புருஷனால் சேர்க்கப்பட்ட ஏற்றத்தினுக்கு ஏற்றாற்போல் உயிர் செயல்படும். இதை ரொம்ப சாதாரணமா மேற்கோள் சொல்லிடலாம். இப்போ உதாரணம், இப்போ உயிர் அப்படின்றது ஆத்மா, சகுன பிரம்மமாக இருக்கிற ஆத்மா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேட்டரி மாதிரின்னு வச்சுக்கோ. செல் சொல்றோம் இல்லையா, AAA AA சிங்கிள் செல் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த செல்லுக்குள்ள எனர்ஜி இருக்கு, அது ஆத்மான்னு வச்சுக்கோங்க. அதை தனியா பார்க்கும்போது அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம், செல்லுன்னு கொடுக்குறோம். அது சகுண பிரம்மன் இல்லை, நிர்குண பிரம்மன். ஏன்னா செல்லு தானா எதுவும் செய்ய முடியாது.
ஆனா அந்த செல்லை கொண்டு போயிட்டு ஒரு வாட்சில் வைத்தீர்கள் என்றால் நேரம் காட்டும். அத ஒரு டார்ச்சுக்குள்ள வச்சீங்கன்னா ஒளியை தரும். ஒரு வானொலி பெட்டிக்குள்ள வைத்தீர்கள் என்றால் பாடல், செய்தி போன்றவைகளை கேட்கும். அதுபோல கணிப்பொறிக்குள்ளேயோ அல்ல கையில் இருக்கக்கூடிய மடிக்கணினி மாதிரியான பொருள்கள் அது சேர்த்தீர்கள் என்றால் அது உலக விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம் முன்னே காட்சி பொருளாகும். அப்போ பேட்டரின்ற ஒண்ணு அது எதனோடு சேருகிறதோ அதனது செயலை தான் காமிக்கும். அப்போ எதனோடு சேருகிறது, அது என்னென்ன செய்யணும்னு ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கான் மெக்கானிக்கலோ சயின்டிஸ்டோ யாரை வேணா வச்சு. அதை நம்ம புருஷன்னு சொல்றோம். லேப்டாப்புக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லேப்டாப் இதெல்லாம் தான் செய்யும். அதே மாதிரி டார்ச் லைட்டுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். வாட்சுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா சல்லு பொதுவானதுதான். இந்த சல்லு இந்த 3 பொருளுக்கு, வானொலி 4க்குள்ளேயும் வைக்கலாம். ஆனால் இந்த 4னுக்கும் உண்டான டிசைன் எதுவோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 4ம் செயல்படும். யூனிஃபார்மா ஒரே மாதிரி சல்லதான எல்லாத்துக்குள்ளேயும் வச்சிருக்கோம், அவை ஒரு போல செயல்படும்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. அப்போ பிரம்மம்னு சொல்லக்கூடிய நம்ம ஆத்மா நிர்குணமா இருக்கு. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இல்லை. லைக் அ பேட்டரி, புருஷன் என்பவனால் டிசைன் பண்ணப்பட்ட வடிவங்கள் இருக்கு. அந்த வடிவங்களுக்குள்ள இந்த ஆத்மான்ற பேட்டரி உள்ள வைக்கும் போது நீங்கள் என்ன வடிவத்தை தயார் பண்ணி இருக்கிறீர்களோ அந்த வடிவம் செயல்பட இந்த ஆத்மான்ற பேட்டரி ஹெல்ப் பண்றது. அவ்வளவுதான். அதனாலதான் உங்களால செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலையும் ஆத்மாவை பாதிக்கிறது இல்லை. அது சார்ஜ் போயிட்டது அப்படின்னா அது டெட், அவ்வளவுதான். அப்போ இதை நீங்க மீண்டும் இயக்கணும்னா வேற ஒரு பேட்டரியை கொண்டு வந்து போடுறீங்க, வேற ஒரு ஆன்மா. இந்த பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா வேற பேட்டரி போடுறது போல உங்களினுடைய உடலானது, உங்கள் ஆத்மாவானது உடலை விட்டு வெளியே போயிட்டதுன்னா அடுத்த வடிவம், அடுத்த ஷேப், அதை புருஷன் நிர்ணயிக்கிறான். அதற்கு ஏற்றாற் போல பேட்டரி உள்ள போடப்படுது. ரொம்ப எளிமையான மேற்கோள் இதுதான். அப்போ நாம நினைப்பது போல நாம செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாம் நம்முடைய ஆத்மாவை பாதிக்கிறது இல்லை. ஆத்மா என்னைக்கும் எதனோடும் தொடர்பு இல்லாமல். அததான் சொல்லுகிறோம், தாமரை குளத்திலேயே இருக்கக்கூடிய தாமரை இலை நீரோடு தொடர்பு வைத்திருக்காது. அந்த குளத்திலேயே தான் இருக்கும், ஆனா நீர் அதில் படாது, பட்டாலும் ஒட்டாது. அது போல ஆனால் அந்த கொடியை தாங்கி இருக்கிறது அந்த இலை தான், அந்த பூவை தாங்கி இருப்பது அதுதான். இருந்தாலும் அந்த நீர் அதன் மீது படாது. அது போலதான் ஆத்மா. நம்ம உடம்பை தாங்கி இருக்கிறது அதுதான். இந்த உடம்பை கொண்டு நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கெல்லாம் ஆற்றலை கொடுக்கிறது அதுதான். ஆனால் நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு செயல் ஆத்மாவை பாதிக்கிறது. அப்ப இந்த சித்தாந்தத்தை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இந்த வரிக்கு போங்க. தன்னிடை விசேடம் கெட சாதித்தல். ஆகவே ஆன்மாதான் எல்லாத்தையும் நுகருகிறது என்ற விசேடத்தை நீங்கள் சாதிக்க தொடங்கினீர்கள் என்றால் எடுத்துக்கொண்ட சாங்கிய கொள்கைக்கே வித்தியாசமாயிடும். என்ன சாங்கிய கொள்கை? 5 பொறிகளினால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஏது ஒன்றையும் இந்த ஆத்மா நுகருவதில்லை என்றான் அவன். அப்ப இங்க நுகருதற்கு அந்த ஆத்மாவே காரணம்னா உங்க விவாதத்திலேயே முரண்பாடு வந்துடும். ஆகவேதான் கண் முதலோருக்கு இந்திரியங்கள் எண்ணி பரார்த்தம் தொக்கு நிற்றலினால் சயன ஆசனங்கள் போல என்றால். ஏன்னா சயன ஆசனம்ன்றது படுக்கையும் தலகாணியும் போல, அது யாருக்கு வேணா கொடுக்கலாம், உங்களுக்கு உரியதாக இல்லை. அது யார் வேணா அதுல வந்து படுக்கலாம். என்ன விளக்கம் அதுக்கு? சயன ஆசனம்ன்றது
எந்த ஆத்மா உங்களுக்குள்ள நுழைஞ்சாலும் இந்த உடலுக்கு உண்டான செயல் அது செஞ்சுட்டு தான் இருக்கும். படுக்கையும் தலகாணியும் இருக்குன்னா யார் வேணா வந்து படுத்துட்டு போலாம். இன்னார்தான் படுக்கணும், இப்படித்தான் படுக்கணும்னு சட்டம் கிடையாது. அதே போல ஒரு உடல்னு சொன்னா அதன் கண் பொறிகள் இயக்கப்பட வேண்டும்னா ஆன்மான்றது உள்ள வந்துட்டு போலாம். எந்த உடலுக்குள்ளேயும் ஆன்மா வரலாம். அது ஓரறி உயிராகவும் இருக்கலாம், ஆறறி உயிராகவும் இருக்கலாம். இந்த ஆன்மா இவைகளினால் பாதிக்கப்படுவது இல்லை. தன் மீது படுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் படுக்க ஏற்றுக்கொண்டு விடுகிறது. இன்னார்தான் படுக்கணும், இப்படித்தான் படுக்கணும்னு படுக்கை விதிக்க முடியாது எந்த ஒரு விதியையும். அது போல இந்த உடம்புக்குள்ள ஆத்மா செயல்படுகிறதுன்னா இந்த உடம்பிற்கு ஏற்றாற் போல் தான் ஆன்மா செயல்படுமே ஒழிய ஆன்மாக்குன்னு தனித்துவம் ஏதும் கிடையாது. அதாவது எப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பேட்டரின்னு சொன்னதை விட இன்னொரு அழகான மேற்கோள் எலக்ட்ரிசிட்டி. அது எதுக்குள்ள போறதோ அந்த ஃபங்க்ஷனை பண்ணும். ஆனா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி கிடையாது. அது எங்கு சேருகிறதோ அதனை அதுவாக இயக்கும், அவ்வளவுதான். தனக்கு என்கின்ற தனித்த இயக்கம் கிடையாது எலக்ட்ரிசிட்டிக்கு. தட் இஸ் எனர்ஜி, தட் இஸ் த ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர். ஆனால் அது அதுவாகவே நின்று விடுகிறது, ஏதொன்றோடும் சேருவது. அப்போ இவைகளினால்தான் அதுன்னு சொன்னீங்கன்னாக்க அது நீங்கள் சொன்ன விபரீத சாதனமாகிவிடும். ஆன்மாதான் எல்லாத்தையும் நுகருகிறது அப்படின்னா அப்போ இறந்ததன் பிறகு ஆன்மா பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் உட்படும் இல்லையா? ஆன்மாதானே உடலை இயக்குகிறது. ஆகவே அந்த உடலால் மேற்கொள்ளப்படக்கூடிய நன்மை தீமைகளின் பலாபலன்களை இந்த ஆன்மா பெரும்னு விவாதத்துல கொண்டு போய் முடிக்க வேண்டி வரும். அப்ப ஆன்மா நிர்குணின்னு சொல்றது தோத்து போயிடும். ஆன்மான்றது ஒரு எனர்ஜி, அவ்வளவுதான். இன்னைக்கு நவீன இயல்பியல் சொல்லுகிறது பாருங்க, ஆற்றல். என்ன விளக்கம் சொல்றான் தெரியுமா? ஆற்றல் மாறா கோட்பாடு. எனர்ஜி கான் பி டெஸ்ட்ராய்டு. இன்னைக்கு பிசிக்ஸினுடைய தியரி அதுதான். இந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஆற்றல் ஒன்று பிரிதொன்றாக மாறுமே ஒழிய அந்த ஆற்றலே இல்லாது போய்விடுமாறு செயல்படுத்த முடியாது. இது பிசிக்ஸோட தியரி. அததான் ஆன்மால நாம சொல்றோம், ஆன்மா கான் பி டெஸ்ட்ராய்டு. ஏன் அப்படின்னா ஆன்மா எல்லாவற்றையும் இயக்கும், ஆனால் இயக்குவதனால் விளையக்கூடிய நன்மை தீமையை தான் பெற்று இருக்காது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதனால கண்முதலோருக்கு இந்திரியங்கள் எண்ணி பரார்த்தம் தொக்கு நிற்றலினால் என்னன்னா 5 விதமான உறுப்பு உடம்பையும் சேர்த்துக்கிறோம். இந்த 5 உடம்புக்குள்ள இருக்கிறதுனால உடம்பும் ஒரு இந்திரியம், அதான் தொடு உணர்ச்சின்னு. தொக்கு நிற்றலின் சயன ஆசனங்கள் போல் என்றால் தொக்கு நிற்றலின் என்கின்ற ஏது சயன ஆசனத்தின் பரார்த்தம் போல் கண் முதல் இந்திரியங்கள்னு புரிஞ்சிருக்கு. இந்தியங்களையும் பரார்த்தத்திற்கு சாதித்து சயன ஆசனனை போலாகி கண்முதல் இந்தியத்துக்கும் பரனாய் சாதிக்கிற நிற வயமாம் உள்ள ஆன்மாவை சாவயவமாக சாதித்து சாத்தியம் அதன் தன்மத்தின் விசேடம் கெடுத்தல். அப்போ இப்ப நான் சொன்ன விளக்கம்தான். அதனது விசேடத்தை கெடுத்தல். ஆன்மாதான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. ஆனால் அதனால் இயக்கப்படக்கூடிய ஏது ஒன்றினுடைய பலாபலன்களை ஆன்மா பெறுவதில்லை. அது ஆன்மாவுக்கு உண்டான விசேடமான காரணம். ஆகவேதான் அந்த விசேடம் கெடுத்தலின் விபரீதம், இதுக்கு பேரு தான் விசேடத்தை சொல்லக்கூடிய விபரீத சாதனம். எது இயங்குகிறதோ எது இயக்குகிறதோ அவ்வாறு இயக்குவதனால் பெறப்படக்கூடிய ஏதொன்றும் இயக்குவதை பாதிக்காது. நிறைய விளக்கம் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். நமக்கு யாரோ கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் உதாரணம் இப்போ
உதாரணமா நமக்கு யாரோ ஒருவர் பாம்பேல இருந்து கடிதம் எழுதுவதா வைத்துக்கொள்ளும். அந்த கடிதம் எழுதியது என்னன்றதும் தெரியாது, யாரால் எழுதப்பட்டது என்பதும் தெரியாது. யாருக்கு? அந்த கடிதத்தை உங்களால் இடப்பட்ட அந்த அஞ்சலக பெட்டியிலிருந்து எடுக்கிற ஒரு அஞ்சலக அலுவலருக்கு தெரியாது. எழுதியவர் யார் தெரியாது, யாரிடம் கொண்டு சேர்க்கப்பட இருக்கிறது தெரியாது, விலாசம் தெரியும், அந்த நபரை பற்றி தெரியாது. எப்படி இந்திரியங்களினால இது பார்க்கப்படுகிறதுன்றது தெரியும். அந்த பாம்பேல இருந்து அது விமானத்தின் மூலமாகவோ அல்லது தொடர் வண்டியின் மூலமா சென்னைக்கு வருகிறது. சென்னையில இங்கு பிரிக்கப்படுகிறது, இது எந்தெந்த ஊர் பகுதின்னு, சென்னை 1 2 அது அதற்கு உண்டான மூட்டையில கட்டி போடுகிறார்கள். அது அந்த அலுவலகத்துக்கு வருகிறது. அங்க அதை பிரிக்கிறார்கள் வீதி தோறும். அப்புறம் வீதிக்கு உண்டான எண்கள் தோறும் அது அடுக்கப்படுகிறது, கொண்டு வந்து கொடுக்கப்படுறது. அப்போ ஒரு கடிதம் எழுதப்பட்டதிலிருந்து நம்மிடம் வந்து கொடுக்கப்படுகின்ற செயல் வரைக்கும் எத்துணை பேர் அதை கையாளுகிறார்கள். ஒருவருக்கும் அந்த கடிதத்தில் உள்ள செய்தி தெரியாது, யாருக்கு அது சென்று சேர்க்கப்பட இருக்கிறது அவர் தகுதி தெரியாது, யாரால் எழுதப்பட்டது அவர் தகுதி தெரியாது. இதான் ஆன்மா. ஆன்மா யாருக்கும் தகுதி தெரியாது. அப்ப அந்த கடிதம் உங்களிடம் வந்து நீங்கள் பிரித்து பார்க்கின்ற பொழுதுதான் அதில் இருக்கிற செய்தி நல்லதோ கெட்டதோ மகிழ்வோ துக்கமோ உங்களை பாதிக்கிறது. ஏன் இது ஆன்மாவை பாதிக்கலைன்னா, ஆத்மா ஒரு மெசஞ்சர், அவ்வளவுதான். அத தன்னை அன்வயப்படுத்திக்கும், போஸ்ட்மேனை போல. அது உங்களிடம் வந்து சேருவதற்கு போஸ்ட்மேன் காரணம். ஆனால் அந்த கடிதத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தி அவனை பாதிக்காது, தெரிஞ்சாலும் பாதிக்காது. என்ன இருக்குன்னு தெரியாது, தெரிந்தாலும் பாதிக்காது. ஏனென்றால் அவனுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அதனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கருவியா அவன் இருக்கான், ஆனால் அவனே அதுவாக நிற்பது இல்லை. அதனால இந்த விளக்கத்திற்கு பேரு விசேடம். இதுதான் கருவியாக நிற்கிறது, அதற்குண்டான விபரீதம் என்ன? ஆனால் அதுவாக அது மாறுவது இல்லை. ஆகவே இந்த கண்முதல் இந்தியத்துக்கு பரனாய் சாதிக்கிற நிரவயமாய் உள்ள ஆன்மாவை சவயவமாக சாதித்து சாத்தியம் அதன்மத்தின் விசேடம் கெடுத்தலின் விபரீதம். இங்கதான் விளக்கம் பிடிச்ச. அப்போ அதனுடைய செயலை சொல்லி அது இந்த எல்லையோடு நின்றுடும், இதை தாண்டி இதற்கு ஆற்றல் உண்டுன்னு சொன்னா விபரீதம். இதை இன்னொரு சமய கருத்தோட சேர்த்து சொல்லணும் இல்ல, அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிறேன். தன்மி சொரூப விபரீத சாதனம் தன்மி உடைய சொரூபமாக மாத்திரத்தினை ஏது தானே விபரீதப்படுத்தல். எப்படி? மூணாவது விளக்கத்துக்கு வர. எப்படி 4ல் 2 பார்த்தா, இப்ப மூணாவது எதுனாக்க, மூணாவது என்ன பாருங்க, தன்மி சொரூப விபரீத சாதனம். தன்மி சொரூப விபரீத சாதனத்துக்கு ஒரு கொடுக்கிற விளக்கம் பாருங்க. தன்மி உடைய சொரூப மாத்திரத்தினை ஏது தானே விபரீதப்படுத்தல். ஒன்று ஏற்படுத்துவதற்கு காரணமானது ஏதுன்றது காரணம், அந்த காரணமே விபரீதமாக விளக்க நிற்கிறது. இதுவரைக்கும் நாம காரியத்தை தான் விபரீதப்படுத்தணும், இப்ப காரியத்தையே விபரீதமாக்கிடு. எப்படின்னு பாருங்க. பாவம்ன்றது திரவியம், கண்மம் அன்று. ரெண்டுத்துக்கும் விஷயம். பாவம்னு ஒண்ணு இருக்கு, கண்மம்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கும் முதல்ல பொருள் புரிஞ்சு. பாவம் என்பது உங்களால் மேற்கொள்ளப்பட்ட தீமையோ நன்மையோ உங்களை வந்து அடைதல், அதனது பலன் உங்களை வந்து அடைதல். ஆகவே இது திரவியம்.
அது திரவியம். ஏனென்றால் நீங்கள் தேடி சேர்த்தது. திரவியம்ன்றது பொருள் இப்படி எடுத்துக்கங்க. அது தேடி சேர்த்தது. உங்களால் மேற்கொள்ளப்பட்ட புண்ணியமோ உங்களால் மேற்கொள்ளப்பட்ட பாவமோ நீங்கள் தேடி சேர்த்தது, வேற யாரும் கொடுக்கல. அதனால அது திரவியம். சரியா? திரவியம். கண்மம் அன்று. கண்மம்னா என்ன? இது என்னுடையது என்கின்ற உடைமைவாதம் பேசுறது கண்மம். முதல்ல அடிப்படையில இந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுதல் மரபு. ஆணவம்னா இது என்னால் மட்டுமே செய்ய தகுந்ததுன்னு சொல்றதுக்கு பேர் ஆணவம். இது என்னுடையது என்று சொல்லுவதற்கு பேரு கண்மம். நிலைத்ததை நிலைக்காது என்றும் நிலைக்காததை நிலைக்கும் என்றும் கருதக்கூடிய நிலைக்கு பேரு மாயைன்னு பேரு. அது இல்யூஷன். அப்போ ஆணவம்ன்றது ஈகோ, கண்மம் என்பது பொசஷனல் ஸ்டேட்டு, மாயை என்பது இல்யூஷனல் ஸ்டேட். இந்த மூணுமே ஒருவனை தப்பு செய்ய தூண்டும். இந்த மூணுமே. முதல்ல ஆணவத்தை எடுத்துப்போம். நம்மால் தான் எல்லாம் செய்யப்பட்டதுன்றது எதுவுமே கிடையாது. எதனை செய்தாலும் அதை செய்தற்கு நாம ஒரு கருவியாகத்தான் கருதப்பட்டிருக்கிறோம். நாமே எல்லாம் செய்தோம்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நாம கருவி, அவ்வளவுதான். இதனை இந்த இடத்துல இப்படி நீ செய்யப்பட வேண்டும் என்பது முன்னே வகுக்கப்பட்டு விட்ட ஒன்று. ஆகவே அதுல நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதற்கு நடைமுறையில ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்றது உண்டு. முதல் வேடிக்கை, மகாபாரத யுத்தத்துல கர்ணனை அர்ஜுனன் அம்பால் அடித்து வீழ்த்துறான். வீழ்த்தி கர்ணன் மரண தருவாயில இருக்கான். இனி அவனால செயல்பட முடியாது. உடனே அர்ஜுனன் எண்ணுகிறான், நான் தான் கர்ணனை கொன்றேன். இந்த ஆணவம் சொல்லும் போது எல்லோரும் அதை பாராட்டுகிறார்கள். அர்ஜுனனுக்கு அருகில் இருக்கக்கூடியவனோ அர்ஜுனனுக்கு உரிய எல்லா நன்மைகளையும் உடனிருந்து செய்தவனும் ஆகிய கண்ணன் பேசினா, யாரு? நீ கொன்றாயா? உனக்கு முன்பு அறுவர் கர்ணனை கொன்றாகி விட்டது. ஞாபகம் வைத்துக்கோ. தன் பிறப்பு ஏது என்று தெரியாமல் அவன் தேரோட்டி மகன் என்று இழிக்கப்பட்ட பொழுது அவனுக்கு முதல் மரணம் ஏற்பட்டது. அதற்கு முன்னாக தனக்கு பிறந்த இந்த குழந்தை தனக்கு ஒரு அவமானத்தை தேடி தந்து விடும்னு ஆற்றிலே விட்டாள் குந்தி. அப்பொழுது ஒரு முறை மரணம் ஏற்பட்டது. வித்தையை கற்கின்ற பொழுது பரசுராமன் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில உன்னுடைய அந்த பாசுபதா மந்திரம் மறந்து போகும்னா மூன்றாவது முறை அவன் இறந்தான். போர் தொடங்கறதுக்கு முன்னாடி இந்திரன் சென்று அவனது கவச குண்டலங்களை வாங்கினான். நான்காவது முறை இறந்தான். ஐந்தாவதாக உன்னுடைய தாய் குந்தி வரம் கேட்டு இந்த போர்க்களத்துல நீ அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் தாக்கக்கூடாது, உன்னிடம் உள்ள நாகாஸ்திரத்தை நீ இரண்டாவது முறையாக பயன்படுத்தக்கூடாது என்று வரம் கேட்டு ஐந்தாவது முறையாக அவனை கொன்றாள். தேரினை செலுத்தின சல்லியன் தேரானது குழியில விழுந்தவுடனே
அந்த சக்கரத்தை எடுன்னு கேட்டான். நான் தேர் ஓட்டக்கூடிய வேலையில தான் இருக்கேன். தேர் பள்ளத்துல சிக்கி கொண்டால் எடுக்கக்கூடிய பணியாள் வேலை எனக்கு இல்லைன்னு நட்ட நடு போர்க்களத்துல இந்த தேரை சிக்கியதற்கு பிறகு சல்லியன் கைவிட்டான். யார? கர்ணனை. ஆகவே அது 6வது முறை அவன் செத்தான். இந்த 6 பேர் கொன்றதற்கு பிறகுதான் 7வதாக உன் அம்பினால் அவனை வீழ்த்திருக்கிறார். ஆகவே செத்த பாம்பு அடிச்சது வீரம். இது போர்கள் மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும். நாம எதை செய்தாலும் நம்மால் செய்யப்பட்டன எல்லாம் அவைகளை செய்தற்கு உரிய கருவியாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் வகுத்தான் வகுத்த வகை. நாம் இவ்வாறுதான் இருக்கப்பட வேண்டும், இதனை இந்த சூழலில் இவ்வாறுதான் செய்யப்பட வேண்டும் என்று முன்பே வகுக்கப்பட்டு விட்டது. ஆதலால் எதுவும் நாம் செய்தோம் என்று ஆணவம் கொள்ளுதல்ல பயனில்லை. அதே போல கண்மம், இது என்னுடையது என்று உடைமை வாதம் பேசுவது, எதுவும் நம்முடையது அல்ல. ஏற்கனவே நேற்றைய வகுப்புல நிறைய படிச்சிருக்கோம் அதை பத்தி. எதுவும் நம்முடையது அல்ல. உங்களால் ஈட்டப்பட்ட செல்வம், உங்களால் உருவாக்கப்பட்ட உறவு, உங்களுக்கு அமைந்த சுற்றம், நீங்கள் படித்து பெற்ற பட்டம், வகித்த பதவி, உங்களுக்கு வந்த புகழ், தகுதி, எதுவும் உங்களது இல்லை. ஏனென்றால் நீங்கள் இறந்ததன் பின் ஏதொன்றும் உடன் வரப்போவதில்லை. எதுவும் உடன் வராது. ஆகவே கண்மம்ன்றத நீங்கள் உணர வேண்டும். ஏதொன்றும் நம்முடையது. இன்று நம்முடையது, நாளை அது வேறு ஒருவரது. யோசிச்சு பாருங்க. நம்முள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இப்பொழுது நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம மரணத்தை சந்தித்தோம் என்றால் நம்முள் இருந்து வெளியே போன ஆன்மா வேறொரு உடல்ல போய் இருந்து செய்ய போகிறது. அவ்வளவுதான். நம்ம ஒரு வீட்டுல குடியிருக்கோம். அந்த குடியிருக்கிற வீட்டை நாம காலி பண்ணிட்டோன்றதுனால வீட்டை இடிச்சிருவாங்களா? இல்லையே. நமக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தன் குடி வர போறான். அவ்வளவுதான். அதே போலதான் இந்த உலகம். எதுவுமே நம்மது கிடையாது. நம்ம இன்றைக்கு இந்த வீட்டுல இருக்கோம். இறந்ததற்கு பிறகு இந்த வீடு நம்மோடு வராது. நாம போயிடுவோம். இந்த வீட்டுல நம்மை சார்ந்தவர்களோ இல்ல முன்பின் தெரியாதவர்களோ வந்து குடியிருக்கலாம் இல்லையா? நான் இருக்கிற கூடிய வீடு கட்டப்பட்ட வீடு, என்னால் கட்டப்பட்டதுன்னு பெருமையா சொல்லிக்கலாம். என்னுடைய காலம் முடிந்ததன் பிறகு இந்த வீட்டுல என் மகள் குடியிருக்கலாம், இல்ல மகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு இந்த வீட்டை யாருக்கேனோ வாடகைக்கு விடலாம். எது என்னுடையது? எதுவும் என்னுடையது கிடையாது. இந்த மாதிரி நம்முடையது இல்லாததன் மீது நமக்கு உரிமை உண்டுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு கண்மம்னு பேர். திரவியம் வேற, கண்மம் வேற. கண்மத்திலிருந்து விடுபடலாம். ஞாபகம் வச்சு. ஞானம் வந்துட்டதுன்னா எதுவும் என்னது இல்லப்பா, விட்டுட்டு போயிடலாம். ஏதொன்றும் என்னுடையது அல்ல சொல்லுவோம். சித்தாந்தத்துல ஒரு வேடிக்கையானது, கரதல பாத்திரா தருதல வாசான்னு போயிடலாம். எதுவும் எனக்கு உரியது இல்லை. கையிருக்கு கரதல பாத்திரம், அதுவே நான் பிச்சை எடுக்கிறதுக்கு உண்டான பாத்திரம். 2 கையை ஏந்தி சாப்பிட வேண்டியது. அப்புறம் எங்க வாசம்? தருதல வாசம். எங்கெங்கெல்லாம் வீதி இருக்கோ அங்கெல்லாம் போக வேண்டியது. சொல்றோம் இல்லையா? சோறு கண்டால் சொர்க்கம், திண்ணை கண்டால் தூக்கம். ஞானிக்கு சொன்ன வார்த்தை அது. நாம நடைமுறை சோம்பேறிக்கு அதை மாத்திட்டோம். அப்போ இந்த மாதிரி அந்த கண்மத்திலிருந்து விடுபட்டுள்ளோம். எதுவும் எனக்கு உரியது அல்ல, உடைமை அல்ல, நான் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன்னு. ஆனால் உங்களால் மேற்கொள்ளப்பட்ட பாவமோ புண்ணியமோ இதை விட்டுட்டு போறதுனால உங்களை விட்டுட்டுலாம் போயிடாது. வரும், எல்லாருக்கும் வரும். துறவிகளுக்கும் வரும். என்னாச்சு, நம்ம காலத்துல இந்த வேதம் இந்த போன்றதாகிய சித்தாந்தம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பௌத்தம் இங்க பெரிய அளவுல செல்வாக்கோடு இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த இலக்கியம் தானே படித்து கொண்டு இருக்கிறோம். பௌத்தம் என்ன சொல்லியதுன்னு இப்ப அந்த விவாதத்தை தான் இங்க ஆரம்பிக்கிறேன். திரவியம்னு
பௌத்தம் என்ன சொல்லியதுன்னா, புத்தரினுடைய இறுதி கோட்பாடு என்னன்னா, நீ என்ன செய்கிறாயோ அதற்கு உண்டான விளைவுகளை நீ அனுபவிப்பாய். ஒரே வார்த்தை. நீங்க நல்லது செய்தால் அதனால் நன்மையை அனுபவிப்ப, தீயது செய்தால் அது திரவியமாக வந்து உன்னை அனுபவிக்க வைக்கும். சரி, அப்ப புத்தரினுடைய முடிந்த முடிவு என்ன? நீ பாவம் செய்தால், நீ என்னவாக இருந்தாலும், எத்தனை நல்ல செயல்களை எடுக்கக்கூடிய பிறவியில செய்தாலும், பிறவி தோறும் செய்த பாவம் உன்னை வந்து நிச்சயமா சேரும். வள்ளுவரும் அதான் சொன்னார், நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. இப்ப இந்த கோட்பாடு எல்லாருக்கும் பயத்தை கொடுத்து, என்னடா இது, நாம இந்த பிறவியில ஏதோ நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா, இல்ல போன பிறவியில உன்னால செய்யப்பட்ட செயல் திரவியமாக உன்னை வந்து பாதிக்கும், அந்த பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த கொள்கைக்கு மாற்று கொள்கையை இங்க இருந்த மற்றைய தத்துவ தரிசனங்கள்ல முதன்மையான தரிசனம் வேதம், அதனை தொடர்ந்த சனாதனம் பேச ஆரம்பிச்சு. என்ன? இந்த கஷ்டம்தான். என்ன? உன்னால் செய்யப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும். எப்போ? நீ முறையாக உண்டான வழிபாட்டை, இறைவனிடம் முறையான வேண்டுகோளை முன்வைத்து நீ வழிபாடு செய்வதாக இருந்தால் உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உன் பாவத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும்னு சொல்லக்கூடிய புத்த கோட்பாட்டுக்கு நேரெதிரா நீ செய்த பாவங்கள் மன்னிக்கப்படலாம், அதற்கு உரிய வழிகள் இவைன்னு சொன்னதுனால புத்தத்தையே நம்பியிருந்த மக்கள் நம்மால் செய்யப்படக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அதை தருதற்கு ஒரு மதம் இருக்கணும்னு எல்லாம் இதுக்குள்ள வந்து இல்லையா? இன்றைக்கு நாம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல், நமக்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனைன்னா நாம 3 நிலைகள்ல அதை கவனிக்கிறோம். உதாரணம், நமக்கு உடம்பு முடியலைன்னு வைத்துக்கொள்ளும். நமக்கு உடம்பு முடியல, முதல்ல நாம என்ன செய்வோம்? மருத்துவத்தை போய் காண்போம் இல்லையா? மருத்துவர் என்ன சொல்றார்? நம்ம உடம்ப சோதித்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நோய் இத்தகையது, அதனது தன்மை இத்தகையது, அதற்கு இது போன்றதாகிய மருந்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் படிப்படியாக இந்த நோய் உங்களை விட்டு செல்லுவதற்கு ஓரிரு மாதங்கள் ஆகலாம். அந்த ஓரிரு மாதங்களுக்கு நீங்கள் இந்த மருந்தை உட்கொண்டாலும் இந்த நோயினால் வரக்கூடிய வாதனை, துன்பத்தை நீங்கள் அனுபவித்தே ஆகணும். சரியா? இது நமக்கு நாம பெற்றிருக்க. அப்ப நோய்க்கு என்ன காரணம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நம்முள்ள ஏதேனும் ஒரு ஒவ்வாமை, இந்த ஒவ்வாமை ஏன் ஏற்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. உடனே பிறவி தத்துவம், போன பிறவியில செய்த வினை, அதனால் விளைந்த பாவம், அதனால் விளைந்த திரவியம், அது நம்மை பாதிக்கிறது. இது அனுபவித்துத்தான் ஆகணும். இது மருத்துவம் சொன்ன விஷயம். சரி, நமக்கு உடம்பு சரியில்லை, மருந்து சாப்பிடுறோம், நாம எதிர்பார்த்த வேகத்துல எதிர்பார்த்த நாளுக்குள்ள குணமாகல. என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட வருத்தத்தோட சொல்லுவோம். உடனே அவர் என்ன சொல்லுவார்? இதெல்லாம் ஒன்றும் கவலையே பட்டுக்காதீங்க, அம்பாளுக்கு ஒரு விசேஷமான பூஜை பண்ணுவோம், ஒரு அபிஷேகம் பண்ணுவோம், ஒரு ஆராதனை பண்ணுவோம், அம்பிகைக்கு தேவையானவற்றை படையல் வைப்போம், அதுல கலந்து கொள்ளுங்கள், அந்த அம்பிகைக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக நீரை எடுத்து நீங்கள் உட்கொள்ளுங்கள், உங்கள் நோய் குணமாயிடும். இது ஒரு நம்பிக்கை. நான் மதத்துக்கு அகென்ஸ்ட் கிடையாது, தெய்வ கோட்பாடுகளுக்கு எதிர்வினையில நிக்கிறவன் இல்லை, நம்பிக்கை. இதை நாம ஏற்றுக்கொண்டு செய்யணும் இல்லையா? இதனாலும் நமக்கு குணமாகல.
அபிஷேகம்லாம் செஞ்சுட்டோம், அம்பாளுக்கு பட்டு பாவாடை சாத்தியாச்சு, நல்ல சிறப்பான அபிஷேகம் பண்ணியாச்சு, இந்த அபிஷேக தீர்த்தத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து உண்டாயிற்று. ஒன்றும் சரியா போற மாதிரி தெரியல. அப்பதான் நமக்கு என்ன ஒரு ஐயம் வரும், நம்ம ஜாதகத்துல ஏதாவது பிசகா, உடனே நம்ம ஊர்லயே தேர்ந்த ஒரு ஜோதிடத்தை போய் காமிப்போம் ஜாதகத்தை. உடனே அவர் சொல்லுவார், இந்த கோள்களினது நிலை சரியில்லை, அதனால இந்த கோள்களினுடைய செயல்பாடுகளுக்கு நாம ஏதாகிலும் ஒரு பரிகாரம் செய்யலாம், அந்த பரிகாரத்தின் மூலமா உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ராகு தோஷமும் ஏதோ ஒரு பெயர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய குறையை எடுத்து சொல்லி அதற்கு நிவர்த்திப்பதற்காக ஏதோ ஒரு வழிபாட்டை பண்ற. அதனால அந்த வழிபாட்டிலையும் கலந்து கொள்ளுகிறீர்கள். அதுல சொல்லப்பட்டது போல நீங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்கள், இன்னாருக்கு இவைகளை தானமாக கொடுங்கள், என்னென்னமோ சொல்றார். எல்லாம் செய்யறோம். செய்ததன் பிறகு நோய் குணமாகல. அப்ப நாம என்ன முடிவுக்கு வருவோம் தெரியுமா? நாம என்னதான் மருத்துவத்தை பார்த்தாலும், என்னதான் இறைவனுக்கு வழிபாடு செய்தாலும், ஜோதிடர் சொல்லின அத்தனை விதமான பரிகாரத்தை மேற்கொண்டாலும் நம்ம நோய் போகல. ஏன்னா இது கர்ம வினையா இருக்குமோ. எங்க ஆரம்பிக்கிறோம்? இவ்வளவு பெரிய நீளமான பாதையில பயணப்பட்டுட்டு முதலிடத்துக்கே வந்து திரவியம். கண்மம் அல்ல அது. கண்மத்தை உணர்ந்த உடனே அதனால் விளையக்கூடிய குழப்பம் தெளிவாயிடும், புரிதல் வந்துரும். ஆனால் திரவியம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள செய்து இறுதியில தான் மாறாது நிற்கும். இல்ல நான் கர்மா, நீ என்னை எந்த விதத்திலும் வெளியேற்ற முடியாது, நான் உனக்கு நோயா வருவேன், மன நிம்மதி இல்லாத சூழலை கொடுப்பேன், உனக்கு சமூகத்துல ஒரு அவமானத்தை உருவாக்குவேன், எல்லாம் நான் கர்மா. இவைகளை விட்டு நீ விலகி நிற்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடையாது. நீ இதை அனுபவிக்கணும். இததான் புத்தர் வற்புறுத்தினார். நீ இவைகளிலிருந்து விடுபட முடியாது. இவைகளை நீங்கள் அனுபவித்தே ஆகணும். கஷ்டம்தான், அவமானப்படலாம், இயலாமை வரலாம், வரும், ஃபேஸ் பண்ணு. ஆனா மற்றைய மதங்கள், இந்த மண்ணில தோன்றின மதங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு பிராயச்சித்தம் உண்டு, பரிகாரம் உண்டு, மற்றைய வழிபாடு உண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கூட்டம் எதுக்கு வரும்? இதுக்குதான். இதுதான் புத்த மதம் நம்மை விட்டு விலகினத்துக்கு காரணம். அது பரிகாரம் சொல்லல, உனக்கு உண்டானதை நீ அனுபவித்தே ஆகணும். உண்மை அதுதான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு உண்டானது எதுவோ நம்முடைய செயலினால் நமக்கு விளையக்கூடிய அந்த அடிப்படையான திரவியம் நம்மை வந்து சேரும். அதை மாற்றிக்க முடியாது. அதான் உண்மை. அதுதான் எல்லா காலத்தையும் ஏற்கக்கூடிய விஷயம். இப்ப பாவங்களை மாற்றக்கூடியது, திரவியமாக வரக்கூடியதை நம்மால மாற்ற முடியும்னா அத்தனை பேரும் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு போயிடும். நாமே பல பேரை பார்க்கிறோம், அவர் பண்ணாத நல்ல வேலை இல்லைங்க சார், செய்யாத தான தர்மம் இல்லை சார். காரைக்கால் அம்மையாரினுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். அது சரியா தவறா எனக்கு தெரியாது, படித்ததுதான். காரைக்கால் அம்மையார் சிவன் அருள் பெற்று கணவனாலும் நிராகரிக்கப்பட்டதினால பேய்க்கோலம் கொண்டு ஒவ்வொரு ஊருக்கா வராங்க. ஒரு ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு தொழுநோய். உடனே அவருக்கு 2 மக்கள், 2 மகன்கள், மனைவி. இந்த காரைக்கால் அம்மையார் கோவில்ல பார்த்த உடனே
இந்த செல்வந்தரினது மனைவிக்கு இந்த அம்மா ஏதோ பெரிய அருளாளர் போல இருக்கு, இவர்களால் நம்முடைய கணவருக்கு ஏதாகிலும் நன்மை கிடைக்குமான்னு பணிந்து கேட்க வீட்டுக்கு வரேன்ற போறோம். வீட்டுக்கு போற போன உடனே அந்த தொழுநோயாளரை பார்க்கறான். பார்த்துட்டு முதல் கேள்வி, உங்களுக்கு வந்திருக்கிறது கடுமையான நோய்தான், கஷ்டம்தான், உங்களுக்கு வயது எவ்வளவுன்னு கேட்கிறார். உடனே இவர் சொல்றார், எனக்கு வயது 12 அப்படின்னு. அருகில் இருந்த மனைவி ரொம்ப கோவப்படுறார். என்ன 60 வயதாயிற்று, நீங்க 12ன்னு சொல்லுகிறீர்கள்? இல்லை, எனக்கு 12 தான். உடனே காரைக்கால் அம்மையார் கேட்கிற, என்ன மனைவி 60ன்னு சொல்றா, நீ 12 என்று சொல்லுகிறாயே, என்ன வேறுபாடு? உடனே அவர் சொன்னார், நான் மிகப்பெரிய செல்வந்தனின் மகனாக பிறந்தேன், தந்தையார் வைத்த வாணிகத்துல தொடர்ந்து ஈடுபட்டேன், நானும் நிறைய செல்வம் சேர்த்தேன், இந்நாள் வரைக்கும் நான் கடவுளையோ கடவுள் அடியார்களையோ நல்லதையோ சிந்தித்ததே கிடையாது. எனக்கு இந்த தொழுநோயினது தோற்றம் வந்ததன் பிறகுதான் நாம என்ன பாடுபட்டு தேடின செல்வம் எதுவும் நமக்கு பயன்படல, நாம செய்ய தவறினது முறையாக இறைவனை வழிபாடு செய்யாமல் போயிட்டதுதான், அதனாலதான் இந்த வினையானது வந்திருக்கிறது. ஆகவே நான் இனியாவது கடவுளை வழிபட வேண்டும்னு 12 ஆண்டுக்கு முன்னாடிதான் யோசிக்க ஆரம்பித்து, இந்த நோய் தோன்றிய காலத்தொட்டு மெல்ல நான் கடவுளை பற்றி சிந்திக்க, இறையடியார்களின் செயலை எல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்தேன். ஆகவே நான் எந்த வயதிலிருந்து கடவுளை நினைக்க தலைப்பட்டேனோ அந்த வயதிலிருந்து இப்ப வரைக்கும் 12 வருஷமா கடவுளை நினைச்சுட்டு இருக்கேன். ஆகவே என் வயது 12. சரி, இவ்வளவு கடுமையான தொழுநோயில இருக்கிறீர்களே, உங்களுக்கு எத்தனை மக்கள் அப்படின்னு கேட்டு, அவருக்கு 3 பசங்கள். இன்னும் அவர் சிரித்து கொண்டே சொல்றார், எனக்கு ஒரு பையன்தான். மனைவிக்கு தூக்கி வாரி போடுகிற, என்ன நமக்கு 3 பசங்க இருக்காங்க, ஒரு பையன்னு தானே சொல்லுகிறீர்கள், இது வெளியே கேட்ட அசிங்கம் இல்லையா? இன்னும் காரைக்கால் அம்மையார் சிரித்து கொண்டே கேட்டாரா, இதற்கு ஏதாயிலும் ஒரு காரணம் இருக்கும், எப்படி உங்களுக்கு உன் மனைவி 3 நீ 1 என்கிறாய், நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு பணியாளை கூப்பிட்டு, எனது மூத்த மகனை நான் அழைப்பதாக போய் சொல்லு. அந்த மூத்த மகன் அறைக்கு பணியாளன் போய் சொன்ன உடனே இந்த மூத்த மகன் சொன்னானா, அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது, எல்லாவற்றினுக்கும் சதா யாரையோ ஒருவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும், வர முடியாதுன்னு போய் சொல்லு. வந்து சொன்ன, நீ சொல்லவே வேண்டாம், காதிலேயே விழுந்ததுன்னு. சரி, 2வது பையனை போய் கூப்பிடு, நான் அழைத்ததாக. 2வது பையனை கூப்பிடும் போது அவர் சொன்னாரா, ஆமா அவருக்கு என்ன வேற வேலை, நான் இப்போ நான் என் நண்பர்களோடு சேர்ந்து பொழுதுபோக்குறதுக்கு நான் வெளியே போகணும், ஒரு நடனத்தை பார்க்க, இப்ப அவர் கூட உட்காந்து பேசி என்ன ஆக போகுது எனக்கு, ஆகவே போப்போ நான் நடன காட்சியெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வரேன்னு போய் சொல்லு. வந்தான் பணியாள், இல்லை இதுவும் காதுல விழுந்துட்டதுன்ட்டார். சரி, 3வது பையன் அழைன்னு. 3வது பையன் கிட்ட போய் பணியாளன் சொல்ல தொடங்கினா, உங்களை உங்கள் தந்தையார் அழைக்கிறார்ன்றதுல அழை அப்படின்ற சொல்லு. சொன்ன உடனே 3வது பையன் தன் அறையை விட்டு தந்தை கிட்ட அருகிலே வந்து, என்ன ஆயிற்று, எதற்கு அழைத்தீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு உடல் உபாதை கூடி இருக்கிறதா, ஏதாவது அருகிருந்து பணிவடை செய்யணுமா, இல்ல ஏதாவது மருந்து கொடுக்கணுமா, இந்த பசிக்கிறதா, இல்லை இயற்கை உபாதையினால தடுமாறுகிறீர்களா, உங்களை கொண்டு போய் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு ஏற்பாடு செய்யட்டுமா, நான் என்ன செய்யணும், இல்ல அருகிலேயே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதலாக பேசிக்கொண்டு இருக்கட்டுமா, சொல்லுங்கள் செய்கிறேன். உடனே இந்த செல்வந்தர் சொன்னார் காரைக்கால் அம்மையார்ட்ட, நான் பெற்றது என்னவோ 3 தான்,
என்னுடைய குறிப்பை அறிந்து என் தேவை அறிந்து நான் இட்ட கட்டளையை தெரிந்து என் கிட்ட வரானே அவன்தானே என்னுடைய மகனா இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் மகன் என்கின்ற தகுதியில் இருக்கலாம், ஆனால் மகனாகிவிட முடியாது இல்லையா? அப்பொழுதுதான் காரைக்கால் அம்மையார் சொல்லுகிறார், பிறவிதோறும் செய்தற்கு உண்டான பாவத்தை நுகரணும். அதோட சொல்லி இருந்தா பரவாயில்ல. அந்த நுகருதலோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. இறைவனை நோக்கி பாடி இவரது தொழுநோயை போக்கினார். அப்ப எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை வருகிறது? நாம பாவத்தை செய்கிறோம், அதனால் விளையக்கூடிய விளைவை அனுபவிக்கிறோம். ஆனால் அதனை முறையாக சென்று நாம இறைவனிடமோ இறையடியாரிடமோ எடுத்து சொன்னால் அவர்கள் அதற்காக நமக்கு உண்டான விமோசனத்தை தருவார்கள். இந்த நம்பிக்கை வந்துட்டதுன்னா என்ன ஆகும் தெரியுமோ? பாவம் செய்வதிலிருந்து நாம விலக மாட்டோம். தெரிகிறதே, என்ன பாவம் செய்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல நம்மால விமோசனத்தை பெற முடியும். இது நமக்கு சொன்னா கஷ்டமா இருக்கும். உலக வரலாறுல ஒருத்தன் அந்த வேலையை பண்ணான். ரோம்ல இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் கதீட்ரல் இருக்குல்ல, ஒரு பெசிலிக்கா சர்ச், வாத்திகன். அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஒரு ரோமன் காத்தாலிக்க பாதிரி பேரு ஜான் டெட்சல்னு பேர் என்ன செய்தார்னா, பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பிச்சுட்டார். அப்போ அந்த பாவ மன்னிப்பு சீட்டை வித்து அவரவர் செய்தற்கு உண்டான பாவத்திற்கு இவ்வளவு தொகை கட்டினா போதும், அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும்னு சொல்லி அதன் மூலமாக பெற்ற நிதியை கொண்டுதான் அவ்வளவு பெரிய கதீட்ரல் கட்டினார். பின்னாடி இது புராட்டஸ்டன்ட் இயக்கத்தினால் கண்டிக்கப்பட்டது. மார்ட்டின் லூத்தர் அதை கண்டிக்கிறார். இது ஒரு அடிப்படையான தவறான வாதம். ஆகவே திரவியம்னு சொல்லக்கூடிய நம்மால் மேற்கொள்ளப்பட்ட பாவம், அதனால் விளையக்கூடிய விளைவை நாம அனுபவித்தே ஆகணும். கன்மம் போல அந்த உடமையிலிருந்து விலகினால் அது நம்மை விட்டு விலகுவது போல் இந்த திரவியமாகிய பாவம் நம்மை விட்டு விலகாது. அதனாலதான் பாவம் திரவியம் கன்மம் அன்று, குணமும் அன்று எத்திரவியமாக எக்குணகன் குண கன்மத்து உண்மையில் வேறாதலால். இது திரவியம்னு தான் எடுத்துக்கணும். உன்னுடைய குணத்திலிருந்தும் அந்த குணத்தினால் விளையக்கூடிய கன்மத்திலிருந்தும் இந்த பாவம் வேறானது. ஞாபகம் வச்சு, இவற்றை நீங்கள் நீக்கப்படக்கூடிய ஒன்று என்கின்ற பட்டியலுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்காதீர்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அடுத்த வகுப்புல விரிவா பேசலாம். ஏன் என்றால் எளிமையா விளக்கிட முடியாது. அதனால கொஞ்சம் நல்ல மேற்கோளோடு விளக்கறதுக்கு ஒரு மணி நேரம் வேணும். அடுத்த வகுப்புல இந்த பாவம் என்பது குணத்தினுக்கும் கன்மத்தினுக்கும் தொடர்புடையது. ஆகவே இதனை நீங்கள் திரவியமாக கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றைய இரண்டினை போல அது போக்க போவதாக கொள்ளக்கூடாது. ஆகவே ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட பாவம் திரவியம், அது உங்களை தொடர்ந்து வரும். அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. அதனால் பெறக்கூடிய துன்பம் எதுவோ அதை நீங்கள் நுகர்ந்தே ஆக வேண்டும். நுகர்ந்தேன்னா அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்லி அது எப்படி நிறுவுகிறார்னு அடுத்த வகுப்புல பார்ப்போம்.